ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மிஸ்டர் சென்சிட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்மளோட வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் வாட்டர் ஃபில்டர் எப்படி செய்யறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபில்டர் மெக்கானிசத்தை செஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அதிகமான அழுக்கு தண்ணிலாம் இது ஃபில்டர் பண்ணி கொடுக்குது அப்படின்றது ஃபைனலாக நம்ம டெஸ்டிங் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டர் மெக்கானிசத்தை எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சைஸ் பிவிசி பைப் வந்து எடுத்துருக்கேன், ஒரு அடி நீளத்துக்கு. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட வாட்டர் டேங்க்கு. ஆனால் இதுக்கு மேலே வந்து ஃபில்டர் நம்ம செட் பண்ணணும். என்னோடய சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு மேல் பகுதியிலேருந்து மூடுறதுக்கு வந்து அதோட மூடி வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபில்டர் பைப்பை செட் பண்ணுறதுக்காக அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி வந்து பைப் வந்து எடுத்து நம்ம வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக இந்த பைப்பை வந்து அதில் நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த வாசரை உள்ள வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு சின்ன சைஸ் பிவிசி பைப் வந்து எடுத்துருக்கேன். ஆனால் இதுதான் வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு அடி நீளத்துக்கு வந்து ஒரு பைப் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதோட மூடி வந்து நமக்கு வேணும். அந்த மூடியில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அந்த ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போது இந்த மூடியை நம்ம இந்த பைப்பில் வச்சு மூடிடலாம். ஓகே, அடுத்து வந்து ஃபில்டருக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஜல்லி கற்கள் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கற்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம் கிட்ட நான் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர்லேயும் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று மணல். ஸோ இந்த மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து ஹாட் வாட்டர்லேயும் வந்து 1 டைம் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி வந்து நமக்கு வேணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த வேரை தான் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். இது இருந்தால் ஓகே, இல்லைனாலும் வந்து மற்ற பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம செய்யலாம். அடுத்து ஃபைனல் நமக்கு கொஞ்சமாக வந்து காட்டன் நமக்கு தேவை. ஓகே, இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து ஃபில்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக காட்டன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் அளவு காட்டன் எடுத்து நம்மளோட ஃபில்டர் பைப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு லேயராக இதை நம்ம வச்சிடலாம் உள்ளே. ஓகே, இன்னும் கொஞ்சம் காட்டனை எடுத்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக வந்து நான் ஜல்லிக்கற்கள் அள்ளி உள்ளே கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, ரெண்டாவது லேயராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜல்லிக்கற்கள் வந்து நம்ம உள்ளே போட்டாச்சு நிறையா. அந்த மூணாவது லேயராக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரை வந்து மூணாவது லேயரை நான் உள்ளே வச்சுக்கிறேன். நான் நாலாவது லேயராக வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மணல் வந்து அதை அள்ளி நாலாவது லேயராக உள்ளே கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் செய்கிறோம். சப்போஸ் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறாங்க இருந்தீங்கன்னா இன்னும் இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பிவிசி பைப் எடுத்து நிறையா பொருட்களை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஃபில்ட்ரு ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கறி துண்டு எடுத்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். இப்போது ஸோ நம்ம முன்னதாக சொன்னது போல் எல்லாத்தையும் வந்து 10 to 15 டைம்ஸ் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஹாட் வாட்டரில் 1 டைம் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. எல்லாம் வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி தான் இப்போ நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, கொஞ்சம் ஃபைனலாக இன்னொரு லேயர் மணல் போட்டிருக்கேன். நான் அதுக்கு மேலே லாஸ்ட் லேயரை இன்னும் கொஞ்சம் ஜல்லிக்கற்கள் அள்ளி நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டருக்கு தேவையான எல்லா பொருட்களும் உள்ளே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச பெரிய சைஸ் பிவிசி பைப் வந்து எடுத்துக்கிறேன். இது மேலே தான் வந்து நம்ம ஃபில்ட்ரு வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மூடி எடுத்து நான் நம்ம ரெடி பண்ண ஃபில்டருக்கு மேலே வந்து நான் உள்ளே இந்த மாதிரி உள் சைடாக நான் வச்சுக்கிறேன். ஸோ அந்த பைப்பை வந்து அந்த மூடியோட நல்லா டைட்டாக நிற்கிற மாதிரி வந்து எம்சியில் வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபில்ட்ரு வந்து இப்போ இந்த பைப்புக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபில்ட்ரு வந்து அடி வரைக்கும் போகாத அளவுக்கு இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து
நம்மளுடைய ஃபில்ட்ரு வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் இப்போ இதில் வந்து வாட்டரை ஊற்றி எந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் ஆகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துக்கோங்க, உள்ளே வந்து எந்த வித வாட்டர் வந்து கிடையாது. இப்போ உள்ளே வந்து நான் ஃபில்டர் தூக்கி உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 லிட்டர் வாட்டர் கேன் ஃபுல்லாக வந்து அழுக்கு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு லேசாக தான் அழுக்கு தண்ணியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை ஊற்றி ஃபில்டர் ஆகுதா இல்லைங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த அழுக்கு தண்ணி வந்து நம்மளுடைய ஃபில்டருக்குள்ளே பொறுமையாக உள்ளே ஊற்றிடலாம். பார்ப்போம் ஃபில்டர் ஆகி வெளில வருதா, நல்ல தண்ணி வருதான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய வாட்டர் ஃபில்டர் வந்து சூப்பராக வந்து ஃபில்டர் பண்ணிச்சு. ஸோ லெவல் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெவல் 2 டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரெடி ஆயாச்சு. லெவல் 2ல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன யூஸ் பண்ண அழுக்கு தண்ணியை விட இன்னும் அதிக அழுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து நம்மளோட ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணதா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே ஊற்றியாச்சு. உள்ளே எந்த வித தண்ணி வந்து கிடையாது. இப்போ நம்ம அழுக்கு தண்ணியை ஊற்றி ஃபில்டர் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம அழுக்கு தண்ணியை ஃபில்டருக்குள்ளே நம்ம ஊற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக அழுக்கு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம டேப்பை திறந்து எந்த அளவுக்கு பியூரிஃபை ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணலாமா? மை காட், பியூரிஃபை ஆகலை. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தான் பியூரிஃபை ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அழுக்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம ஊற்றி ஃபில்டர் பண்ணோம். சூப்பராக வந்து ஃபில்டர் பண்ணிச்சு, ஒர்க் ஆனிச்சு சூப்பராக. ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக அழுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உண்டான கலர் டிஃப்ரென்சியேஷன் நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கு, அவ்வளோதான் நம்மளுடைய. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க உள்ள வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்றதுனால அதோடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தாற் போல தான் அந்த வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ இன்னும் நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பொருட்கள் உள்ள ஜல்லி, அந்த மணல், அந்த கரியெல்லாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லாவே வந்து சூப்பராக வந்து வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். 100% பியூரான வாட்டர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்ச நேச்சுரல் வாட்டர் ஃபில்டர் வந்து சூப்பராக அந்த வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அழுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றி ஃபில்டர் பண்ணி பார்த்தோம், சூப்பராக வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான அழுக்கு தண்ணி ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து ஃபில்டர் ஆகலை, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஃபில்டர் ஆயிருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்ம யூஸ் பண்ணிக்கூட காம்பவுண்ட் அளவுலாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் வந்து அதனால வந்து ஃபில்டர் பண்ண முடியல. ஸோ அதே அழுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம செஞ்ச ஃபில்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் செஞ்சு நிறைய விதமான ஜல்லி, மணல்லாம் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக அந்த வாட்டரையுமே வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். உண்மையிலே வந்து ஒரு நேச்சுரலான 100% பியூரான ஒரு ஃபில்டர் மெத்தட். இது வந்து நீங்க இதை வீட்டில் ட்ரை பண்றதுனாலும் ட்ரை பண்ணலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் மேக் பண்ணேன் அப்படின்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஜஸ்ட் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்றதும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் உண்மையில வந்து ஒரு நேச்சுரலான கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்க பண்ணிடலாம், லைக் மறக்காம உங்க நண்பு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி இன்னொரு புதிய வீடியோ உங்களை மீண்டும் பார்க்கறதுக்கும் இட்ஸ் மீ விசர் சென்சிட்டி.